சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வாகர்த்தா விவசம்பிருத்தௌ வாகர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வராகி அம்பாளுடைய வாராகி தேவியின் பத மலரடிகளை போற்றி பணிந்தேத்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய அருளாசிகள் நல்லாசிகள் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன். பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக, அற்புதமான மாதமாக, நன்மை தரக்கூடிய மாதங்களாக அமைகிறது. பொதுவாக தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நமக்கு ஜன்ம சனி முடிஞ்செடுத்து நம்முடைய கிரகங்கள் எல்லாம் நம்ம தனுசு ராசியில் இருந்த குரு, சனி, கேது போன்ற கிரகங்கள் எல்லாம் தள்ளி போய் எடுத்து அதனால் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம், இனிமேல் நமக்கு நல்ல எதிர்காலம் தான் அப்படிங்கிற மாதிரி தனுசு ராசி என்பர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு ஆசையாக காத்திருப்பார்கள். மனசில் நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிட்டு. அது ஆனால் உண்மை தான், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் தனுசு ராசினியர்களே, உங்களுடைய பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்கள், வருட பலன்கள் எல்லாமே பொதுவான உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய கொடான தனுசு ராசி என்பவர்களுக்கு பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமி, எது உங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம், அதுதான் பேசும். தற்சமயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய என்ன தசாபுத்தி நடக்குது, 6 கூடியவன் தசையா, 8 கூடியவன் தசையா, இல்லை நல்ல சுப்பர்களுடைய தசாபுத்தி நடக்குதா, அப்போ அதுக்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் இருக்கும் என்பதை தனுசு ராசி அன்பர்கள் உணர வேண்டும். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாமி நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சில மாற்றங்களும் நடைபெறுகிறது. இது எதனால் இந்த டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னு நிறைய கேள்விகள் வருகின்ற பொழுது அவங்களுக்கு இந்த ஆன்சரை நான் முதல்ல சொல்லிட்டு வாருங்கள் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. தனுசு ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்? பிகினிங்கில் சொன்னால் அது சிறப்பானதாக இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வருடம் முழுவதும் 1ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் வாக்குமன்ற சம்பந்தப்பட்ட இடத்துல ஆட்சி பலம், அதாவது நீச்ச பங்கம் பெற்று ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அதோடு மட்டும் அல்ல, தங்களுடைய 8ஆம் பாவத்தை குரு பார்க்கிறாரு. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் பாவத்தை பார்க்கிறார். இப்போது தனுசு ராசி என்பவர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய 8ஆம் பாவத்தை உங்களுடைய ராசிநாதன் பார்க்கறதால என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தேறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில தனுசு ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் ஏற்படும். என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எதையுமே உண்மையை மறைக்காமல் சொல்லக்கூடியது தான் என்னுடைய பழக்கம். நீங்கள் நிறைய என்னுடைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சாஸ்திரம் என்பதே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடம். அப்போது தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் மறைவிடமான ஆயுள் பாவமும் 8ஆம் இடம் தான். மறைமுகம் திடீர் அதிர்ஷ்டம், அது எப்போ நடக்கும்னு தெரியாது இல்லையா? அதிர்ஷ்டம்னா என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது 8ஆம் பாவம் தான். அந்த 8ஆம் பாவத்தை உங்களுடைய ராசிநாதனும் ஆயுள்காரகன், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய விதியை முன்னின்று நடத்தி தரக்கூடிய சனி பகவானும் இணைந்து பார்ப்பதனாலே ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள், ஆரோக்கிய செலவு வந்தால் கூட பரவாயில்ல, உடல்நிலையில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும்.
அப்போ இந்த 2 விஷயம் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து அந்த மந்திரம் மாந்திரீகம் நமக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்களா, அந்த மந்திர மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் டச் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எனக்கு நல்ல தசாபுத்தி நடக்குதா, எனக்கு வந்து அகென்ஸ்டான தசாபுத்தி நடக்குதா, நமக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் எப்படி சாமி இருக்கும் இந்த 1 இயர் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கொஞ்சம் சரி செய்து கொள்வது, ஒப்பிட்டு பார்த்து கொள்வது சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே. ஓகே, இப்போது தனுசு ராசியை பொறுத்தவரையில் தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தொழில்துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே நிச்சயம் நல்ல வரவு செலவுகள் தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே. தொழில்னா இதெல்லாம் சாமி, தொழில்துறைன்னு சொன்னால் இதெல்லாம் அதில் வரும் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு விவசாயி, என்ன உள்ள அதில் அடங்குமான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. ஸோ தொழில்துறைன்னு சொல்லிட்டாலே அது விவசாயமாக இருக்கலாம், மளிகை கடையாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு பூக்கடையாக இருக்கலாம், பழக்கடையாக இருக்கலாம், கரிகா கடையாக இருக்கலாம், தள்ளுவண்டி கடையாக இருக்கலாம், டிஃபன் கடையாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம், கம்பெனிஸ், ஓகேவா, ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கலாம், அல்லது 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம். அதே போல் தொழில்துறையில் பொறுத்தவரை எல்லா செக்டர்ஸுமே நீங்கள் வந்து ஓனருங்கிற பேர் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் நான் வந்து ஒரு எஜமானன், ஒரு கம்பெனி முதலாளி அப்படியா இருந்தாலும்னாக்கா நிச்சயமாக அது தொழில்துறையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உங்களுக்கு இது பொருந்தும் தனுசு ராசி நேயர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் வரவு செலவுகள் அதிகரிக்கும். அதே போல் சம்பந்தம் இல்லாத திடீர் நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இந்த அறிமுகம், அதாவது திடீர் அறிமுகம் என்பதனால பொதுவாக தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை எதையும் சரியாக முதல்ல எடுத்தோடனே நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா பழகி அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிதாக வரக்கூடிய நபர்களாலே அந்த ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த புதிய ஆசாமிகளை எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு, அறிவு பக்குவம் தேவை. அப்போது அதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. ஓகேவா? சரி, இப்போ தொழில்துறை எப்படி சாமி இருக்கும் அது முதல்ல சொல்லுங்கள். பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு சொன்னாங்கன்னா, புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அந்த புதிய நபர்கள் அறிமுகம் ஆவதன் காரணமாக உங்களுக்கு வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. ஸோ இன்கம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நித்தியபடி தினம் அன்றாடம் நடைபெறுகின்ற வியாபாரம், தடைப்பட்ட வியாபாரங்கள், நான் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுற சாமி, நான் வந்து புரோக்கர் தொழில் செய்கிற சாமி, அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. தடைகள் எல்லாம் விலகும். அதே போல் உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள், அந்த சங்கடங்கள்னால் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. ஓகேவா? எந்த மாதிரி சங்கடங்களாக இருக்கலாம்? அது வந்து தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் போட்டியாக இருக்கலாம், தொழிலில் எதிரிகள் இருக்கலாம், அல்லது உறவு முறைகளில் எதிரிகள் இருக்கலாம், இல்லை நண்பர்களில் எதிரிகள் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பில் எதிரிகள் இருக்கலாம். இதெல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு மேக்சிமம் நடந்து வரக்கூடிய தொந்தரவுகள். இந்த தொந்தரவுகள் இருந்து நாங்கள் விடுபடுவோமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நண்பர்களே. அதுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஹெல்ப் பண்ணும். அதே போல் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரையில் கடன் பிரச்சனைகள், தொழிலில் முதலீடு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம். அதே சமயத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் லாக் ஆகியிருக்கும், ஒரு இடத்துல போய்ட்டு அது வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க, உட்காந்து வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கான வட்டி விகிதம், இன்ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். அதே சமயத்தில் வந்து வங்கி கடன் பிரச்சனை, வெளியில் வாங்கினது, கைமாத்தா வாங்கினது, ரொட்டேஷன் வாங்கினது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே. ஸோ தொழில்துறையை பொறுத்தவரை கடன் பிரச்சனை குறையும், எதிரிகளுடைய பிரச்சனை அடங்கும்.
அது அடங்குவதற்கு தேவையான பிராயச்சித்த பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அது எந்த வழிபாடு செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த நாளில் செய்யணும், எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரிபார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ஜுவல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், நகை கடைகள், நகை வியாபாரிகள், அது கடை வச்சு வியாபாரம் பண்ணலாம், அல்லது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சுருக்கலாம், அல்லது ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யலாம். ஆடை ஆபரணங்கள், அதுவும் காஸ்மெட்டிக்ஸ் தானே, ஸோ அதுவும் அதில் சேரும். அதே போல் ஃபைனான்ஸ், இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னாக்கா சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் அதாவது அவருக்கு தான் அந்த ஆபரணங்கள்லாம் சேரும். நகை, டைமண்ட்ஸ், ஜுவல்லரி, ப்ளஸ் டெக்ஸ்டைல், ப்ளஸ் ஃபைனான்ஸ் ஒரு பெரிய தொழில். அது ஒரு 4 லட்ச ரூபாலேருந்து 4000 கோடி ரூபா வரலும் கடன் தரக்கூடிய ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்க் செக்டர்ஸு, இன்சூரன்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களோட பணம் பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட, அல்லது வர்த்தகம்னா பாரத தேசத்துடைய முதுகெலும்பு வருமானம், அது சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஜுவல் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நிச்சயம் நன்றாக இருக்கும். நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கோல்டு பிஸ்னஸ் பண்ணாக்கா நிச்சயமாக ஒரு பெரிய ஆள் ஆகலாம், நல்ல லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல அபரிமிதமான கொள்ளையாக லாபம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வேணால் அது ஒரு 100ல் ஒரு 10% உண்மை. ஓகேவா? ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு அது ஓகே, செட்ரேட் ஆனவங்களுக்கு. ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் தனுசு ராசி என்பர்கள் அந்த நகைக்கடை வியாபாரம் செய்யக்கூடியவங்களாகட்டும், பத்திர வேலை செய்யக்கூடியவங்க, ஆச்சாரிய வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல் அதுக்கான உற்பத்தி யூனிட்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தனுசு ராசி என்பதே உங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த நகை பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு, இல்லாத ஃபைனான்ஸ் தொழில், அதையும் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சு செய்யக்கூடியவர்கள், அவங்க பணம் வெளியில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கும், வாங்கினவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ எனக்கு கொடுத்த பணம் திரும்ப வருமா சாமி, நான் ஒரு பைசா கொடுத்து வச்சுருக்கேன், அந்த பணம் எனக்கு மீட்டுடணும்னா இந்த மாதம் எனக்கு திரும்ப கிடைச்சிருமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, மீண்டும் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் நகை பிஸ்னஸும் அப்படி தான். ஸோ நீங்கள் ஒரு முதலீடு போட்டு வச்சுருக்கீங்க, நான் ஒரு முதலீடு போட்டு வச்சுருக்க சாமி, அதில் ரிப்பீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விலையேற்றமும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள், இந்த சினிமா துறையை சார்ந்த தனுசு ராசி அன்பர்கள் அதிக எச்சரிக்கையுடனும் அதிக கவனத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான ஒரு நன்மை நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக ஒரு நல்ல நேரம், குட் டைம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். தீய நண்பர்கள் அல்லது தீய பழக்க வழக்கங்கள் அல்லது பேட் ஹேபிட்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன், எல்லாமே அதுக்குள்ளே அடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை போய்ட்டு உங்கள் பேர் நேம் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒரு நேம் ஸ்பாயில் இருந்தாலும் அது மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக, மீண்டும் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. சரி, இன்னும் கூட நாம் இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற, சினிமா துறையை பொறுத்துள்ள புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். அந்த முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கின்ற பொழுது அந்த பணத்தை எந்த இடத்துல முதலீடுகள் செய்வது என்பது மிக மிக முக்கியம். அது யோசித்து செய்யணும் சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. அது சினிமா துறையிலே போடலாமா, ஒரு படமே எடுக்கலாமா, இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாமா, அதில் போடலாமா, படத்தை தான் வாங்கி விற்கலாமா அப்படின்னு தோணலாம், இல்லை லேண்டில் போடலாமா, கோல்டில் போடலாமா, இன்னொருத்தர கொடுத்து வைக்கலாமா, இல்லை ஒரு ட்ரஸ்ட்டில் போடலாம். அந்த மாதிரி முதலீடுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு தான் அதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே சினிமா துறையை சார்ந்தாலும் முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு முன்பாக உங்களுடைய ஹாரஸ்கோப்பை கொடுத்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு, இந்த இடத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, நம்ம ரிட்டர்ன் ஆகுமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்வது சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே.
அதே சமயத்தில் எங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக புதிய பட வாய்ப்புகள் வந்து சேரும். வேலைவாய்ப்பு நின்று போன படங்கள் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே எடுத்து முடித்த படங்கள் மீண்டும் சேல்ஸ் ஆகுமான்னு கேட்டாக்கா, அதுக்கு மட்டும் அதாவது தடைப்பட்ட விஷயங்கள், முடக்கமான விஷயங்கள். ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டு சமயம் ரிலீஸ்க்காக காத்திருக்கு. ஏன்னா இப்போது 2020 பொறுத்தவரைலாம் கிட்டத்தட்ட எந்த படமும் ரிலீஸே ஆகலை, அதுதான் உண்மை. ஒரு 12 மாதம் ஆக போது புதிய படங்கள் வெளியே வந்து, ஓகேவா, இதான் 1-2 வந்து ஆன்லைனில் வந்திருக்கலாமே தவிர, மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 150-200 படங்கள் வந்து ரிலீஸ்க்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியே நிற்கிது. இப்போ அது போட்ட பணம், அதுக்கான வட்டி, அப்போ முதலீடு போட்டவங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் வந்து உணர முடியுது. ஸோ அதிவிரைவாக தனுசு ராசி நண்பர்களே, அந்த உங்களுடைய துன்பங்கள், அந்த வட்டி கட்டுறதாகட்டும், படம் ரிலீஸ் ஆகிறதாகட்டும், அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் அதிவிரைவில் ரிலீஸ் ஆக இருக்குது அப்படிங்கிற நல்ல விஷயத்தை உங்களோடு இந்த நிமிஷத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். அடுத்ததாக மாணவ மாணவிகள், ஸ்டூடெண்ட்ஸ், கல்விக்காக காத்திருக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டு கல்வி, ஹையர் ஸ்டடீஸ், எம்டி, எம்எஸ்ஸு, அப்படி இல்லைனாக்கா உயர் படிப்புகள், ஓகேவா, சிஏ, ஐசிடபிள்யூஏ, இதெல்லாம் வந்து அதே போல் கல்வி நிறுவனங்கள், அதையும் நம்ம சொல்லணும். கல்வி நிறுவனங்கள்லாம் எதோ ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ட்ரஸ்ட்டாக வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ் ப்ளஸ் அந்த டென்டல் காலேஜ், ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள், அது பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், அல்லது காலேஜாக இருக்கலாம். ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம்? அப்படிங்க இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கல்வி நிறுவனங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 70% கல்வி நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி வெளியில் சொல்ல முடியாத தடுமாற்றத்தில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக தனுசு மற்றும் விருச்சக ராசி, மகர ராசி அன்பர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அவங்களோட வருமானம் தடைப்பட்டு இருக்கிறது. அவங்க ஏற்கனவே ஒரு பில்டிங் கட்டி வச்சுருக்கலாம், அதுக்கான லோன் வாங்கியிருக்கலாம், அதுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கலாம், அது இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், வெளியில் கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தடுமாற்றங்கள் அவங்க நிறைய இருந்துட்டு வரும். மறைமுக ப்ராப்ளம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்துட்டு வரலாம். அதே போல் வம்பு வழக்குகள் இருக்கலாம், அரசாங்க அதிகாரிகள் எதிரிகளாக மாறி இருக்கலாம், லைசன்ஸ் பிரச்சனை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி பார்க்கும்போது அது எல்லாத்தையும் இதே இடத்துல இந்த ராசி பலனிலே சொல்லிட முடியுமானா சொல்லிட முடியாது. பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, அவங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஸோ அவங்க வந்து ரெக்கவரி ஆகி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. அதுக்கு ஏற்றாற் போல் அதுக்குரிய பிராயச்சித்தங்கள் அவங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு இந்த நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அதுக்கு என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் அந்த துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள். இந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு திடீர்னு உங்கள் வீட்டுக்கு ஒரு விஐபி வந்து உங்களை வந்து நல்லபடியாக பார்த்து அழைச்சிட்டு போகலாம். அல்லது வந்து இன்னும் சொல்ல போனாக்கா, அரசியலில் வந்து நீங்கள் இத்தனை நாளாக யாரை வந்து சேர்ந்து இருந்தால், இல்லை யாருடைய போய் மீட் பண்ணாக்கா ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களால் வர முடியும், அல்லது இந்த பொறுப்புக்கு நம்ம வரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அந்த உயர்ந்த ஸ்தானத்தை கேட்டு பெறக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. ஸோ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல எதிர்காலம், அதே சமயத்தில் பேர், புகழ் அல்லது வருமானம் கூட கைகூடக்கூடிய மாதமாக, நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அரசியல் நண்பர்களே. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ரியல் எஸ்டேட், பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர். யாரெல்லாம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க? ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, வாங்கி விற்கக்கூடியவங்க, நிலப்பலம் வாங்கி விற்கக்கூடியவங்க, வீடு கட்டக்கூடிய கட்டுமான பில்டர் சம்மந்தப்பட்டவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர், ப்ளூ மெட்டல்ஸ், கல்குவாரி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஜல்லி மணல் கல்லாம் மலையை உடச்சி கொடுக்கக்கூடியவங்க, எம்சான் பண்ணுறது, மண் எடுக்க, ஆற்று மணல் செங்கல் விற்கிறது, ஆறு ஏரி மண் நோண்டுறது, ஜேசிபி, அப்புறம் டிப்பர் லாரி, இது எல்லாமே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்.
அப்போ இந்த கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இவங்க எல்லாமே தூள் தூளாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. உங்களுடைய எதிரிகள் உடைந்து போவார்கள். நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பூமி சம்பந்தப்பட்ட கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நண்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அது தனியார் வேலையாகட்டும் அல்லது அரசாங்க வேலையாகட்டும், அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, எக்ஸாம் மூலிமா இப்போ கிடைக்கணும் அப்படின்னாக்கா அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதுவே பைசா கொடுத்து பணம் கொடுத்து நான் முயற்சி பண்ணுறேன் சாமி அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கான அனுமதி இப்போதைக்கு இல்லை. ஸோ நீங்கள் எனக்கு இன்னும் கூட நான் உரிமையாக உங்களுக்கு சொல்லணும்னாக்கா என்னை கேட்காம காசு கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ பணம் கொடுத்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான கால நேரங்கள் இன்னும் வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகளை ஈடுபட வேண்டும். அதர்வைஸ் நீங்கள் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதை நான் வேணாம்னு சொல்லலை. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக தனியார் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, தனியார் வேலையை பொறுத்தவரையில் தனுசு ராசி நண்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அற்புதமான மாதமாக அமையுது. இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள். நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த சாமி, அந்த வேலை எனக்கு போயிடுது, திரும்ப எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு நல்ல ரேங்கில் இருந்த சாமி, நான் ஒரு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம், மாதம் ஒரு 7 லட்ச ரூபா சம்பளம், நான் ஒரு அந்த சிஇஓவாக இருந்தேன் அல்லது ஒரு பெரிய சேர்மனாக இருந்தேன், டைரக்ட் அது மாதிரி ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், ஒரு நல்ல டீம் லீடராக இருந்தேன் அந்த மாதிரி சொன்னாலும் சரி தான், இல்லை ஒரு லாஸ்ட்டு ஒரு ஊழியராக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் சரி தான். ஸோ தனியார் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் அந்த வேலையில் இடமாற்றங்கள் ப்ளஸ் பணியிடை மாற்றங்கள், டிபார்ட்மெண்ட் மாறுறது, வேறு சில எதிர்பாராத சில மாற்றங்கள் கூட நடக்க வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே. இதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், இந்த வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனுசு ராசி அன்பர்களே கொஞ்சம் கடுமையான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால எட்டுக்குடையவன் அங்கே இல்லாமல் அவன் வலுவிழந்து 8ஆம் இடத்தை வலுவான 2 கிரகங்கள் பார்க்கின்றன. ஓகேவா? அவங்க ராசிநாதன் பார்த்தாலுமே கூட 3ஆம் அதிபதி பார்க்குறார். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிஸ்னஸ் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், ஆனாலுமே கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய காலம் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல் தான் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர் தனுசு ராசி அன்பர்கள், அவனும் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் அதிகம் செய்கிற வேலையில் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க, அலட்சியமாக இருக்காதீங்க, கொஞ்சம் ஈடுபாட்டோடு அந்த வேலையை செய்து முடியுங்கள், வேலையில் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் திருமண யோகம், யாருக்கெல்லாம் தனுசு ராசிக்கு திருமண யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தனுசு ராசி அன்பர்களே திருமண யோகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், திருமணம் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், தை மாசி பங்குனி இந்த எல்லாமே உங்களுக்கு திருமணத்திற்கான காலம்தான், ஒன்றும் குறைவே கிடையாது. ஸோ திருமணங்கள் நிச்சயம் செய்யக்கூடிய மாதமாக, உறுதி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசி என்பர்களே. தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், பேசி முடித்து நடக்காமல் போன திருமணங்கள், அது மாதிரி தடைப்பட்ட திருமணங்களை கூட மீண்டும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது, பையனுக்கு 34 வயசு ஆகுது சாமி, இன்னும் திருமணம் நடக்கலை, ஃபஸ்ட்டு திருமணமே நடக்கலை அப்படின்னு சொன்னாலுமே கூட அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். நீங்கள் 10 இடத்துல நீங்கள் எத்தனை இடத்துல ஜாதகம் பார்த்துருந்தாலும் ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னா சரியான பிராயச்சித்தம் நீங்கள் செய்யலைங்கிறது தான் உண்மை. ஸோ ஆகியனால அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை கொண்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணத்தை தடைகளை விலக்கிக் கொள்வது சிறப்பை தரும். அதே போல் செகண்ட் மேரேஜ், 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ், ஏற்கனவே திருமணம் நடந்து ஒரு பிரேக்கப், கணவன் மனைவி பிரிஞ்சு சட்ட ரீதியாக பிரிந்து 2வது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கு 2வது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு செய்து கொடுக்கும். அதுக்கு 2வது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் தனுசு ராசி நண்பர்கள் மிக 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 எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா தனுசு ராசி நண்பர்களே, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை 7ஆம் பாவம் என்றது அவ்வளோ சுகஸ்தானமாக இல்லை. இப்போதைக்கு ராகு 2 உட்காந்துக்கிறாரு. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தையை சொன்னால் கூட அது ரொம்ப சந்தோஷமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தால் கூட சங்கடமான வார்த்தையாக மாறிவிடும். ஆகவே எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் கூட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஏன்னா வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, அது மூலயமா சண்டை போட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமானதாக இருக்கிறது. ஆனாலும் பிரிந்த கணவன் மனைவி நாங்கள் மீண்டும் ஒன்று சேருவோமா சாமி, எங்கள் வீட்டுக்காரர் வருவாரா, எங்கள் மனைவி வருவாங்களா அப்படின்னாக்கா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல பலனை கொடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாகவே சொல்லியிருக்கிறேன். ஸோ நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய என்னுடைய அருளாசியும் வாராகி அம்பருடைய அருளாசியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.